Second Chronicles 12th chapter 1 to 16 was ரெகொபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னையே பலப்படுத்தி கொண்டான். அவனும் அவனுடனே இஸ்ரவேலர்கள் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டார்கள். And it's come to pass when the Rehoboam had established the kingdom and had strengthened and himself, he forsook and he the laws of the Lord and all Israel with him. வசனம் 2. அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் ராஜாவாகிய ரெகொபெயாமின் 5 வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகிய சீகேம் 1200 ரதங்களுடனும் 60,000 குதிரை வீரர்களுடனும் எருசலேமுக்கு விரோதமாக வந்து, and it's come to pass that is and the 15th years of the kings of Rehoboam, Shishka king of the Egypt, come up against Jerusalem because they had transgressed against the Lord. வசனம் 3. அவனுடன் கூடனே எகிப்தில் இருந்து வந்த லூபியர், சுக்கியர், எத்தியோப்பியரான ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாயிருந்தார்கள். And the 1200 charioteers and the troopers 1,000 horsemen, and these people were without a member that come with him out of the Egypt, the Lemini, the Suskimias, and his Ethiopians. வசனம் 4. அவன் யூதாவுக்கு அடுத்த அரணான பட்டணங்களையும் பிடித்து எருசலேமு மட்டும் வந்தான். And he took these 4 fenced cities which and pertain to the Judah, and come to the Jerusalem. வசனம் 5. அப்பொழுது செமையா தீர்க்கதரிசி ரெகொபெயாமிடத்திற்கு ஷீஷக்கினிம் நிமித்தம் எருசலேமிலே வந்து குடி இருக்கிற யூதேயாவின் பிரபுக்களிடத்திற்கும் வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் ஷீஷாக்கின் கைகளிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று. Then come and she may his prophets the Rehoboam and shew the prince of the Judah that were and gathered to the Jerusalem, and because of the Sisca, and said unto them, and thus said the Lord, and he haven't forsaken me, and therefore and have I also left you in the hands of the Sisca. வசனம் 6. அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்றார்கள். Whereof this prince of the Israel and the king and humbled themselves, and they said, and the Lord is and rightness. வசனம் 7. அவர்கள் தங்களை தாழ்த்தினாதை கர்த்தர் கண்டபொழுது கர்த்தருடைய வார்த்தை செமையாவுக்கும் உண்டாகி அவர்கள் தங்கள் தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன் என் உக்கிரம ஷீஷாக்கை கொண்டு எருசலேமின் மேலே ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். And when the Lord and servant that they and humbled themselves, that war of the Lord, and come to the Shemaiah, saying, they have humbled themselves, and therefore I will not and destroy them, but I will grant them and some deliverance, and me word shall not be and pour out upon the Jerusalem by the hand of the Sisca. வசனம் 8. ஆனாலும் என் சேவிக்கிறதற்கும் அந்நிய தேசங்களின் ராஜாக்களை சேவிக்கிறதற்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர்கள் அறியும்படிக்கு அவனை சேவிக்கிறவர்கள் என்றான். Nevertheless, and they shall be these and servants, that they may can have my service and the service of this kingdom of the countries. வசனம் 9. அப்படியே எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்த கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களை ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களையும் சாலமோனின் சேவித்த பொன் பரிசைகளையும் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான்.
So Shishak and kings of the Egypt come up against the Jerusalem and took away the trus- treasuries of the house of the Lord and the treasuries of the kings of the house of took all the carried away all the sheep of the gold and which and Solomon had and made. வசனம் 10 அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகூபியாம் வெண்கல பரிசுகளையும் சேவித்து அவைகளை ராஜாவின் வாசப்படி காக்கிற சேவகருடைய தலைவரின் கைகளிலே ஒப்புவித்தான். Instead of each and king of Rehoboam made and shield and of the brass and committed them to the hands of the chief of the grade that and keep these entries of this kingdom house. வசனம் 11 ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கு பிரவேசிக்கும் பொழுது அரண்மனை சேவகர்கள் வந்து அவைகளை எடுத்துக்கொண்டு போய் திரும்ப தங்கள் அறைகளிலே வைப்பார்கள். And when the king entered into the house of the Lord and come and the posture them and forgot them and again into the great chamber. வசனம் 12 அவன் தன்னையே தாழ்த்தினபடியினால் கர்த்தர் அவனை முழுதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று. யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராய் இருந்தது. And when he and humbled himself the word of the Lord and turned from him and that he and will not and destroy him and altogether and also in Judah things and went and will. வசனம் 13 அப்படியே ராஜாவாகிய ரெகொபியாம் எருசலேமை தன்னை திடப்படுத்தி கொண்டு அரசாண்டான். ரெகொபியாமும் ராஜா ஆகிறபொழுது 41 வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமத்தை விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களை எல்லாம் தெரிந்து கொண்டார். நகரமாகிய எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அமோமேன் ஜாதியான அவனுடைய தாயின் பெயர் நாமாள். So kings of the Rehoboam strengthened himself in the Jerusalem and regained for the Rehoboam was on 140 year. எத்தனை வருஷம் அரசாண்டாராம்? 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினார். One 14 year. When he and began to the regain and the regain 17 year in the Jerusalem. இல்லை எத்தனை வருஷம் அரசாண்டாரு? Years on in the Jerusalem, the city which the Lord had chosen out of all the tribes of Israel to put his name and their and his mother's names was Naba and the Amithias. வசனம் 14 அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நோக்காமல் பொல்லாப்பானதை செய்தான். And he did evil and because he and prepare not is and heart to the soul in the Lord. வசனம் 15 ரெகொபியாமின் அதியோடந்தமான நடபடிகள் செமையாவின் புஸ்தகத்திலே ஞான சிருஷ்டிக்காரனாகிய இத்தியாவின் வம்ச அட்டவணைகளிலும் அல்லவா எழுதியிருக்கிறது. ரெகொபியாமும் சகல நாளும் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. Now the acts of the Rehoboam
first and last, and they not and written in this book of the Shemaiah, the prophet, and Hido the Sir, considering genealogies, and there were and were strong. But when Rehoboam and the Jeroboam continually வசனம் 16 ரெகொபெயாம் தன் பிதாக்களுடனே நித்திரை அடைந்தான், தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய அபியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். And Rehoboam slept with his fathers and was an brave in the city David, and the Abijah his sons regained in his stand.